ஐடென்டிஃபை டாபிக்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி இந்த கிளாஸ் 11th 12th இதில் இருக்கிற டாபிக்ஸை பேக்லாக கவர் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கரண்ட் சிலபஸ் நீங்கள் இப்போ படிச்சு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து இருக்குது. டைமிங்காக யூ வில் கெட் அன் ஐடியா. ஏன்னா நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, கான்செப்ட் தெரியும். ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வருது நம்ம லேர்ன் பண்ண அந்த வீக்கில் என்னென்ன பேக்லாக்ஸை கவர் பண்ணீங்களோ, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயோ என்னென்ன பண்ணீங்களோ, சண்டே அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வீக் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணது எல்லாத்தையும் ஒரு தடவை. வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். ஸோ இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, பேக்லாக்ஸ் டாபிக்ஸை எப்படி கவர் பண்ணுறது, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பயாலஜியும். ஸோ இன்னொன்று என்ன சாப்டர்ஸ்லாம் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வீக்காக இருக்கீங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷனை பிளான் பண்ணுறது. அதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை டாபிக்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி இந்த கிளாஸ் 11th 12th இதில் இருக்கிற டாபிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலைன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் இதெல்லாம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை 11th and 12th ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்டகரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் என்சிஆர்டி 11th and 12th கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த சாப்டர்ஸில் இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கீங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்க, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்டு பயோவில் நாட் எட் ஸ்டார்டட், அந்த சாப்டர்ஸ் எதுன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டார்டட் பட் வீக், ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பட் ஸ்டில் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் தட் டாபிக். ஓகேவா? அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு பயோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பட் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைன்றது நோட் பண்ணிக்கணும் அடுத்தது. ஏன்னா நீங்கள் அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும் அதுக்காக. அதுக்கப்புறம் நீடு ரிவிஷன். சில சாப்டர்ஸ் நீங்கள் தரவு பண்ணிட்டு இருப்பீங்க, ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க, அந்த சாப்டருக்கு உங்களுக்கு ரிவிஷன் மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் எது. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னும் என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் ஆனால் வீக்காக இருக்குது, அந்த மாதிரி டாபிக்ஸ் எது. அதுக்கப்புறம் சில சாப்டர்ஸ் நான் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ரிவிஷன், அது மட்டும் பண்ணால் போதும். இந்த மாதிரி 3 கேட்டகரிஸில் சாப்டர் வைஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீங்கள் எழுதி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு ஒரு பேக்லாக் நோட் போட்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட்டு ஷெடியூலிங். ஸோ இப்போ ஸ்மார்ட்டாக எப்படி அந்த ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அந்த பேக்லாக கவர் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரண்ட் சிலபஸ் நீங்கள் இப்போ படிச்சுன்னு இருப்பீங்க கரெக்டாக, அதை நீங்கள் மார்னிங் டைமில் பண்ணுங்கள். அதாவது மார்னிங் டைம் ஃபுல்லாகவே நீங்கள் கரண்ட் சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. ஈவினிங் டைம் ஆர் நைட் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்லாக்ஸ் டாபிக்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் பேக்லாக்ஸ் டாப்பிக்கை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் எவ்ரிடே 2 hours நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்லாக்ஸுக்கு டாபிக்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து இருக்குது, டைமிங்கை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த ஸ்ட்ராங் நீங்கள் எதில் வீக்குன்றதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் தான் அதை பிளான் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் யூஸ் வீக்லி டார்கெட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டெய்லி ப்ரெஷர். இது என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களால் ஒரு டார்கெட்டை நீங்கள் டெய்லி வச்சுக்கிறத விட இந்த வீக்கில் நான் இந்த 3 சாப்டர்ஸ் முடிக்கணும், இல்லை ஒரு 4 சாப்டர்ஸ் முடிக்கணும் அந்த பேக்லாக்ஸை, இல்லை 2 சாப்டர்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வீக்லி பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் அன்றைக்கி ஏதோ ஒரு நாளில் எவ்ரிடே நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு நாளில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, சம் ஹெல்த் இஷ்யூ இல்லை சம் பர்சனல் ப்ராப்ளம் இல்லை மற்ற சாப்டர்ஸில் உங்களுக்கு டெஸ்ட் அந்த மாதிரி ஏதோ இருந்தது, அப்படி உங்களால் அதை காம்பன்சேட் பண்ண முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த வீக்குக்கு என்ன பிளான் பண்ணிங்களோ அந்த வீக்கெண்டில் சாட்டர்டேவோ இல்லை சம் ஏதாவது ஹாலிடேவோ அந்த மாதிரி வரும்போது அந்த டைமை நீங்கள் காம்பன்சேட் பண்ணினா அந்த வீக்குள்ளே இதை முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டெய்லி ப்ரெஷரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் டெய்லியும் டார்கெட் பிளான் பண்ணி வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போச்சுன்னா அது உங்களுக்கு மென்டலி ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக வீக்லி டார்கெட் வச்சுட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நாள் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலாம், இல்லை 2 days பேலன்ஸ் பண்ண முடியலாம், கூட ரிமைனிங் டேஸில் எப்படியாவது காம்பன்சேட் பண்ணிடலாம் அதை. சரியா? ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை குறைக்கும். சரியா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு பேக்லாக் கிளியரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பேக்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈஸியான சாப்டர்ஸ் எது இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஈஸியஸ்ட் சாப்டர் எது ரிமைனிங் இருக்கிறதுல அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்டான சாப்டர் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த ஈஸியான சாப்டர்ஸ் நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, ஓகே நம்ம அடிஷனலாக நிறைய சாப்டர்ஸை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும். ஸோ அப்போ நீங்கள் ஹார்ட் சாப்டர் போகும்போது உங்களுக்கு ரிமைனிங் சாப்டர்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் பேக்லாக்ஸ் ரிவிஷன் ஆரம்பிக்கும் போது ஈஸியான சாப்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் ஹார்டான சாப்டர் மூவ் ஆகுங்க. இதே தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எது ஈஸி ஹார்டுன்னு தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் என்டி அண்ட் என்சிஆர்டியுடைய ஷார்ட் நோட்ஸ்,
கான்செப்ட் கிளாரிட்டி என்சிஆர்டியோடைய அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கான்செப்ட் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டிஏவுடைய சிலபஸ் நீட் சிலபஸ் என்ன இருக்கும் அதில் இருக்கிற அடிஷ்னல் டாபிக்ஸ் எதெல்லாம் என்சிஆர்டிலையோ அதெல்லாம் தரவு பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எவ்ரி சாப்டர் சால்வ் 30 to 40 MCQs நீட் பேட்டர்ன் ப்ராக்டிஸ். புரியுதா? நீட் பேட்டர்னில் இருக்கிற கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எவ்ரி சாப்டர்ஸுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். கொஷின்ஸை ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் யூ வில் கெட் அன் ஐடியா. ஏன்னா நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, கான்செப்ட் தெரியும். ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வருது நம்ம லேர்ன் பண்ண அந்த கான்செப்ட்லேருந்து என்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதில் எப்படி எலிமினேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே. அதுக்கப்புறம் ரிவிஷன் அண்டு ப்ராக்டிஸ் சைக்கிள் என்னென்னா, நீங்கள் இந்த 3R ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. ரீடு, ரிவைஸ், ரீகால். இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணணும், திரும்ப 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 எல்லாத்தையும் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்கள் மைண்டில் எல்லாமே ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகும். இல்லைனா உங்களுக்கு டேஸ் ஆக ஆக மறந்துடும். ஸோ ரிப்பீட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவிஷன் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் சரியா. ரீட், ரிவைஸ், ரீகால் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எவ்ரி சண்டே ரிவைஸ் ஆல் த பேக்லாக் சாப்டர் டன் தட் வீக். ஓகேவா? அந்தந்த சண்டேவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த வீக்கில் என்னென்ன பேக்லாக்ஸை கவர் பண்ணீங்களோ, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயோ என்னென்ன பண்ணீங்களோ சண்டே அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வீக் ஃபுல்லாக ரிவைஷன் பண்ணது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் டேக் ஏ ஃபுல் லென்த் எவ்ரி 2 வீக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் கொஷின் பேப்பரை டெஸ்ட் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா. ஸோ எவ்ரி 2 வீக்ஸுக்கு நீங்கள் ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு குமுலேட்டிவாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்லாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கவர் பண்ணிகிட்டே வர முடியும். உங்களுக்கு பேர்டன் வந்து குறைய ஆரம்பிக்கும் சரியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் நிறைய கொஷின்ஸ் பண்ண உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகிட்டே வரும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.